வணக்கம் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். யூனிட்டி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் 2 சார்பாக உங்க எல்லாரையும் அன்போடவும் பக்தியோடையும் வரவேற்கிறதுல நானும் என்னோட நண்பர் ஹரிகிருஷ்ணனும் ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறோம். வெல்கம்ஸ் யூ ஆல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெரியணும். இந்த டூரு எதுக்காக, ஏன் அப்படின்றத உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்த கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. நான் ஒரு 10 செகண்ட் அமைதியா இருக்கேன். அதுக்குள்ள உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் டக்கு டக்குன்னு ஷேர் பண்ணுங்க பார்க்கலாம். சொல்லுங்க யாராவது. ஓகே ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் ரீசன், யூனிட்டி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ் அப்படின்னு நம்ம பேர் வச்சிருக்கிறோம். எதுக்காக அப்படின்னா நண்பர்களுக்கும் சொந்தங்களுக்கும் தான் இந்த டூர்ல முதலிடம் அப்படிங்கிறதுனால. சரி, செகண்ட் திங், வருஷம் ஃபுல்லா டென்ஷனோட ஒர்க் பண்றவங்கலாம் ரிலாக்ஸ் பண்றதுக்கும் என்ஜாய் பண்றதுக்கும் தான். அண்ட் தேர்ட் ஒன், இப்பெல்லாம் சொந்தக்காரங்களாம் சண்டை போட்டுக்கவே நேரம் இல்லை. ஆனா இங்க இவ்வளோ சொந்தக்காரங்க வந்திருக்கீங்க. எல்லாரும் ஒருத்தர் மனசு விட்டு பேசுறதுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பமா இருக்கும். அது மட்டும் இல்ல, ஒரு நல்ல நண்பன் 1000 புத்தகத்திற்கு சமம்னு சொல்லுவாங்க. எனக்கு 5000 புத்தகத்துக்கு சமமான ஹரின்னு ஒரு நண்பர் கிடைச்சிருக்காரு. அதே மாதிரி உங்களுக்கும் இந்த டூர்ல பல நண்பர்கள் கிடைப்பதற்கான ஒரு நல்ல சான்ஸ். தென் ஃபோர்த் பாயிண்ட், இதெல்லாம் ரொம்ப சீப்பா நடக்கணும் அப்படின்னா அதனால தான் நாங்க ஒரே முடிவா 2 நாள் டூரு, 3 வேளை சாப்பாடு, 4 முக்கியமான கோவில்கள், 5 மலை முருகனை பார்த்துட்டு, 6 படை யானையும் பார்த்துட்டு, 7 சிறு சிறு மலைகளை தாண்டி ஏற்காடு வந்து 8 மணி நேரம் ஏற்காடு இயற்கை வாசத்தோட தூங்கி 9 மணி நேரம் ஏற்காடு சைட் சீயிங் எல்லாம் பார்த்துட்டு 10-11க்குள்ள சென்னையில எல்லாரையும் சேஃபா இறக்கிட்டு 12 மணிக்குள்ள இந்த லேசர் லைட் சூப்பர் பஸ்ஸை பஸ்காரங்க கிட்ட ஒப்படைச்சிடணும். அப்பாடி, இதுக்கெல்லாம் சேர்த்து வெறும் 2000 ரூபாய் வாங்கினா இதுக்கு முன்னாடி சொன்ன எல்லாமே பாசிபிள் தானே? யாரும் கொடுக்காத அளவுக்கு சீப் அண்ட் பெஸ்டா ஒரு நல்ல டூரை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் டூர் நடத்துற எங்களுடைய பெரிய தாட்டே. சரி, இப்ப நாம போயிட்டு இருக்கிற இந்த டூர்ல என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படிங்கறத ஒரு ஷார்ட் வீடியோவா இப்ப பார்க்கலாம் வாங்க. காலையில 6 மணிக்கெல்லாம் கிளம்பி, நான் கொஞ்சம் முன்ன பின்ன தான் ஆயிடுச்சு, இருந்தாலும் பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் வந்து அச்சிரப்பாக்கம்ல இருக்கிற பெருங்கருணை நடுவாணி முருகன் கோவிலை தரிசிக்க போறோம். என்ன லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நம்ம தமிழ் கடவுள் முருகன் சந்நிதிய பார்த்ததும் அரோகரா போட வேணாமா? வெற்றிவேல் முருகனுக்கு. பின்னாடிலாம் சத்தமே வரலையே. நடுபழனி முருகனுக்கு, ஆச்சிரப்பாக்கம் முருகனுக்கு. அப்படியே டிஃபனை முடிச்சிட்டு அடுத்ததா சேலத்தில் இருக்கிற 1008 லிங்க தரிசனத்தை தரிசிக்க போறோம். அப்பாவை பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் பையனை பார்க்க போறோம். சேலத்தில் இருக்கிற 146 அடி உயரமுள்ள முத்துமலை முருகன் கோவிலை தரிசிக்க போறோம். சின்ன சின்ன முருகைய, சிங்கார முருகைய, சின்ன சின்ன முருகைய, சிங்கார முருகைய, கொஞ்சி கொஞ்சி தமிழ் பேச
இவ்வளோ நேரம் எல்லாம் வெயிலில் சுற்றி ரொம்ப டயர்டாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் தனித்தனியாக எல்லாருக்கும் ஏசி ரூமை போட்டு தரதுக்கு பதிலாக எல்லாம் ஊரே ஏசியாக இருக்கிற மாதிரியான ஏற்காட்டுக்கு ரெஸ்ட் எடுக்க போகிறோம். இன்னைக்கு நைட் எல்லாரும் ஏற்காடு ரெசார்ட்டில் ரெஸ்ட் எடுக்க போகிறோம். வாங்க போகலாம். காலையில ஏற்காடை சுத்தி பார்க்கும் போது எமரால்டு லேக், கிளியூர் ஃபால்ஸ், அண்ணா பார்க், ஏற்காடு ரோஸ் கார்டன், ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி டெம்பிள், போட் ஹவுஸ் இப்படின்னு பல இடங்கள் இருக்கு. எல்லாத்தையும் சுத்தி பார்க்கறதுக்கு உங்களுக்கு மதியம் 3 மணி வரைக்கும் டைம் இருக்கு. இந்த 3 மணிக்குள்ள எல்லாரும் சாப்பிட்டுட்டு எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்துட்டு வந்தா போதும். 3லிருந்து 4 மணிக்குள்ள ஏற்காடுல இருந்து கிளம்பி நைட்டு 7 மணிக்கெல்லாம் மருவத்தூர் ஆதிபராசக்தி அம்மனை தரிசிக்க போறோம். அம்மா 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 மருவத்தூர் அம்மா, எங்க ஆதிபராசக்தியே பங்காரம்மா. சும்மா 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 அழைத்தேனம்மா, உங்க பூமுகத்தை பார்க்க இப்போ துடித்தேனம்மா. ஓம் சக்தி தாயம்மா, உனக்கென்ன கோவம்மா, உன்னடிமை நானம்மா, ஒரு வாக்கு கூறம்மா. பெத்தமான மலை கழிச்சா பிள்ளைக்கேது வாழ்வம்மா, தாய் மிதிச்சு முடமான கதையும் ஒண்ணு ஏதம்மா. அம்மா 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 மருவத்தூரம்மா, எங்க ஆதிபராசக்தியே பங்காரம்மா. ஆதிபராசக்தி கோயில் கலர்லயே பாருங்க, 2 அம்மா பின்னாடி பாருங்க, 2 பேரு அதே மாதிரி சாரி கட்டிட்டு வந்திருக்காங்க பாருங்க. ஓம் சக்தி. அம்மன் தரிசனம் முடிச்சதும் சென்னைக்கு கிளம்புறோம். 10லிருந்து 11 மணிக்குள்ள சென்னை வந்து அடைகிறோம். தேங்க்யூ ஆல்.